வழிநடத்தக்கூடிய ஒரே தகுதி ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் என்னிடம் கூறுகிறார்கள் என பாஜக விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி பேட்டி. திமுக வெர்சஸ் பிஜேபி தான் கேம். இன்னைக்கு திமுக வெர்சஸ் பிஜேபி தான் கேமே தவிர நீங்க அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இருக்கான்றது தெரியல. நீங்க ஒரு போராட்டம் அதிமுக எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு இதுதான், நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கொங்குபேட்டில் கொஞ்சம் மவுஸ் இருந்தது, அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கெடுத்துட்டாரு. அதான் பிரச்சனையா இருக்கு. என்னடா பண்றது? அங்கதான் நம்ம வந்து அங்க போனோம் நாலு. நீங்க பாருங்க சார், கடைசியா நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாராவது ஒரு முக்கிய தலைவர்கள் போய் பார்த்துருக்கிறாங்களா? ஒரு மனு, ஒரு ஜாதி சங்கமோ இல்லை வந்து ஒரு ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களோ யாராவது போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு இது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்களா? ஒன்று திமுகவை கேட்குறாங்க, ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அதில் எங்களை கேட்குறாங்க, ஏன்னா நாங்கள் எதிர்கட்சி. இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு தான் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா அசம்பிளியில் வந்து நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கலாம். ஏங்க, நான் தேனியிலேருந்து சொல்கிறேங்க, இன்னைக்கு தேனியிலேருந்து சொல்கிறேங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் தான் எல்லா அமைச்சர்களோட நான் பழகிருக்கேன். எல்லாரும் இப்பயும் டச்சில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றது ஒன்றே ஒன்றுதான். உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் சொல்றது, அந்த கட்சிக்கு தலைவர் ஆகக்கூடிய ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான், தவிர வேற யாருக்கும் கிடையாது. துரோகத்துக்கு அந்த காலத்தில் துரோகத்துக்கு மகாபாரதத்தில் ஒரு பேர் உண்டு. அதை எடுத்துட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர் தான் போடணும். துரோகி அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம போடணும். யாருக்கு நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்க? உங்களுக்கு பதவி கொடுத்தவங்களுக்கு உண்மையா இருந்தீங்களா? கிடையாது. உங்க தொண்டர்களுக்கு உண்மையா இருந்தீங்களா? கிடையாது. கூட்டணி வேண்டாம்னு உடைச்சிட்டு போனது நீங்களா நாங்களா? வேண்டாம் வேண்டாம் எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அனுப்பிடுவாங்க முன்னாடி. ஏன்னா அவர் தான் அந்த நார்த் சென்னையில் வெட்டியா உட்காந்துருப்பாரு. வேலையே இல்லாத ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மற்ற மேலாம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் எம்எல்ஏ கூட கிடையாது நினைக்கிறாருல, எம்எல்ஏ தோத்துட்டாருல, அவர் எம்எல்ஏ கூட கிடையாது, சும்மா உட்காந்துருப்பாரு. அவர் தான் அவர் ஒரு எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் திட்ட வேண்டியது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்ட வேண்டியது. மறந்துட்டார் கூட ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த போது இவரெல்லாம் இப்படி நின்று இருந்தாருன்னு தெரியும். 25 டிகிரியில் பெண்ட் ஆகிட்டு இருந்தார். 60 கூட கிடையாது, 25 டிகிரிஸ். அதுக்கு மேலே சாஷ்டாங்கமாக தான் விடணும். இதுதான் அதிமுக இப்படி தான் இருந்தது. நீங்க வந்து என்னதான் வந்து நீங்க வந்து எங்களை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி இன்னைக்கு நான் சொல்றேன் சார், 2026 தேனியில சொல்றேன், மாற்றத்தை உருவாக்குவோம் பாருங்க. 2026 தமிழகத்துல பிஜேபி ஆட்சி அமைக்கும். தீய சக்தியான திமுகவை எதிர்த்து பிஜேபி ஆட்சி அமைக்கும். இதுதான் உண்மை. அதனுடைய சார் நான் சொல்றேன், இன்னைக்கு ஏடிஎம்கே வாங்க வேண்டிய ஓட்டு கூட வாங்கல சார். இன்னைக்கு வந்து எம்பி எலெக்ஷன்ல நீங்க வாங்க வேண்டிய ஓட்டு கூட வாங்கல. நான் சொல்றேன், கோயம்புத்தூர் நீங்க டீலிங் போட்டீங்க டிஎம்கேவோட. நான் சொல்றேன், நீங்க ஏன்னா நான் வந்து இன்சார்ஜா இருந்தேன், நான் பார்த்தேன்ல, எலெக்ஷன் ஆஃபீஸ் இன்சார்ஜ், நான் ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயின் இன்சார்ஜ். நீங்க எடுத்து பாருங்க டிஎம்கே ஓட் பேங்க் எல்லாம் லோக்கல்ல அங்கங்க இருக்கக்கூடியவங்க வேலுமணி தங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீலிங் டிஎம்கேவோட. நீங்க வந்து எங்க கட்சியை பத்தி பேசுறீங்களா?